மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். 1962 ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்து வருகிறது ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி. 2008 ஆண்டு மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு பின் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மதுரவாயல், அம்பத்தூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகள் சேர்க்கப்பட்டன. மதுரவாயல், அம்பத்தூர், ஆலந்தூர் ஆகிய 3ம் சென்னை மாவட்டத்திலும், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு மாவட்டத்திலும், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் அமைந்துள்ளன. இத்தொகுதியில் திமுக 9 முறை வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சியும் அதிமுகவும் தலா 3 முறை வெற்றி பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சியின் மரகதம் சந்திரசேகர் இந்த தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றுள்ளார். கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக சார்பில் களம் கண்ட முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு 5 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவர் 7,93,281 வாக்குகளை பெற்றார். அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் வைத்திலிங்கம் 2,85,326 வாக்குகளை பெற்றார். மக்கள் நீதி மையத்தின் ஸ்ரீதர் 1,35,525 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் மகேந்திரன் 84,979 வாக்குகளையும் பெற்றனர். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் களமிறங்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் என்பதை பேசப்படும் பெயர்கள் பகுதியில் பார்க்கலாம். தகவல்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். தற்போது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில யார் யார் எந்தெந்த கட்சி சார்பாக யார் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு? ராதா, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பார்த்தோம் என்று சொன்னால் தற்போது திமுகவுடைய மூத்த முன்னோடியாகவும் இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய பொருளாளராகவும் இருக்கக்கூடிய TR பாலு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். திமுக கூட்டணியில் திமுகவிற்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் மீண்டும் அவரே போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ளதாக பேசப்படுகிறது. ஒருவேளை காங்கிரசுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் அந்த பகுதியினுடைய நகர செயலர் இருக்கக்கூடிய அருள்ராஜுக்கும், அதே போல நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரூபி மனோகரனுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக பேசப்படுகிறது. அதிமுக சார்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் பேசப்படுகிறது. பாமக சார்பாக முன்னாள் மாவட்டத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடியவர் சேகர், அவருக்கு அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ளதாக பேசப்படுகிறது. ஒருவேளை அவர் இல்லை என்றால் மறு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு மாநிலத்துடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ளதாக பேசப்படுகிறது. பாஜக சார்பாக தேவா, அதே போல தேவா மற்றும் முக்கியமான அவருக்கு பேசப்படுகிறது. அவருக்கு இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் பேசப்படுகிறது. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.